கர்த்தர் உங்கள் மத்தியில் என்னை சாட்சியாக நிற்க வைத்த தேவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். லாஸ்ட் வீக் நாங்கள் தான் கொடைக்கானல் போயிருந்தோம். நானே, எங்கள் ஹஸ்பண்ட், அப்புறம் எங்கள் பாப்பா 3 பேர் தான் போயிருந்தோம். லாஸ்ட்டு சாட்டர்டே என்ன ஆச்சுன்னா, ஒரு 12 o'clock மேலே இருக்கும். ரொம்ப குழந்தை அழ ஆரம்பித்தா. அவள் ஏதாச்சும் அழுதா, வயிறு வலி இல்லை காது வலி ஏதாச்சுன்னா சொல்லுவா, அம்மா காது வலிக்குது, வயிறு வலிக்குது ஏதாவது சொல்லுவா. 12 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. ரொம்ப அழுதா, எங்களால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ரொம்ப பயம் எடுத்துக்கிச்சு. நாங்கள் இருந்தது மலை மேலே இருந்தோம். 12 மணிக்கு கீழே இறங்க முடியாது. நாங்கள் அந்த ரூம் இன்சார்ஜுக்கு கால் பண்ணி, இல்லை நாங்கள் செக் அவுட் பண்ணிக்கிறோம், குழந்தை ரொம்ப நேரமாக அழுகுறா, எங்களால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அம்மா மலை மேலே இருந்து கீழே இறங்க முடியாது, இந்த டைமில் எந்த வண்டியும் போகாது, நீங்கள் ஒரு 5 மணி வரை வெயிட் பண்ணுங்கள், வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேணால் போங்க, இந்த டைம் போனீங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க் அப்படின்னாங்க. எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. என் ஹஸ்பண்டும் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ரொம்ப என்ன பண்ணுறதுனே தெரியல. நான் அடுத்த நிமிஷம் 12:30 மணி இருக்கும். ஆன்ட்டி கால் பண்ணதுமே ஒரு 2 ரிங் தான் போயிருக்கோம். உடனே ஃபோன் எடுத்துட்டாங்க. எடுத்துகிட்டு பாப்பா காதில் வை, ஏமா இப்படி அழுகுறான்னு அவங்களே கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் காதில் வைக்கிறோம், ஃபோனை கட் பண்ணி விட்டா. அதுக்கப்புறம் திரும்ப கால் பண்ணுறாங்க. அவளால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல, எங்களால் பிடிக்கவே முடியல. சின்ன குழந்தை தான் அவள், ஆனால் பிடிக்கவே முடியல. அவள் கத்துற சவுண்டு ரொம்ப அழுதா. அவள் கண்ணை திறந்தே அழலை. அவள் ரொம்ப பயம் எடுத்துக்கிச்சு. அதுக்கப்புறம் அவங்க ப்ரேயர் பண்ண அவள் அழுதுகிட்டே இருந்தா. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, ஈரத்துணி நினச்சி 2 கண்ணையும் தொடைமா, தொடச்சிட்டு தூங்க வை அப்படி சொன்னாங்க. 2 ஈரத்துணி நினச்சி கண்ணை துடைக்க நான் பிடிக்கிறேன். என்னால் பிடிக்கவே முடியல குழந்தைய. ஏன்னா எங்களால் பிடிக்க முடியல. அவள் கண்ணையும் துடைக்கவே இல்லை. அது நம்ம சொல்கிறது ஈஸியாக இருக்கலாம், அதை ஃபீல் பண்ணும்போது எங்களால் அந்த நிமிஷம் ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுச்சு. ரொம்ப பயந்துட்டோம். அந்த கண்ணை துடைச்சதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸில் அவள் நார்மலாக தூங்கிட்டா. அதோடு அவள் எழுந்துக்கவே இல்லை. காலையில் நாங்கள் 5 மணிக்கு கிளம்பலான்னு இருந்தோம். அவள் 7 மணி வரைக்கும் அப்படியே நார்மலாக தூங்கிட்டே இருந்தா. நாங்கள் விடிய தூங்கவே இல்லை. ஏசப்பா, நாங்கள் 12 மணி நேரம் கிட்ட ட்ராவல் பண்ணோம். என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் கார் ஓட்டணும். அவ்வளோ தூரத்துலேருந்து நாங்கள் எப்படி வருவோன்னு தெரியல. ஆனால் சுகத்தோடு ஏசப்பா கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லை, சர்ச்சு முடிஞ்சதுமே ஆன்ட்டி எனக்கு ஃபோன் பண்ணாங்க, பாப்பா தூங்கினாலா, நீ ஸ்ட்ரெயிட்டாக சர்ச்சுக்கு வந்து ப்ரேயர் பண்ணிட்டு போனாங்க. நாங்கள் 10 ஆகிடுச்சு நைட் வரத்துக்கு. நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு சர்ச்சுக்கு வந்து ப்ரேயர் பண்ணிட்டு போனோம். அதோட பாப்பா அழவே இல்லை. அவள் நார்மலாக நல்ல சுகத்தை கொடுத்தாங்க. ஆன்ட்டிக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஏன்னா எந்த டைம் கால் பண்ணாலுமே ஒரு சின்ன அழுதா கூட எனக்கு ப்ரேயர் பண்ணுவாங்க, அது நார்மலாகிடும். எனக்கு கல்யாணம் ஆகிட்டும் எனக்கு ஒரு சர்ச் இருக்குது. இது வரைக்கும் என்னோடய ப்ரேயர் ரெக்வஸ்ட் என்னன்னு கூட அங்கே தெரியாது. ஆனால் ஒவ்வொரு நாளும் என்னோடய ப்ரேயர் ரெக்வஸ்ட்டுக்காக அங்கிள், ஆன்ட்டி, அண்ணா, அண்ணி எல்லாருமே ஜெபம் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியும். எல்லாருக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். கர்த்தர் இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக.